யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்கோ தலைவரோட தங்கமான் படத்துலேருந்து ஒரு டிஸ்கோங்கிற சாங் வந்து அதில் போட்டாங்க. அதுக்கே காப்பிரைட் கேட்டு சன் பிக்சருக்கு வந்து இளையராஜா அவர்களுடைய தரப்பில் வந்து நோட்டீஸ் போயிருக்கு. என்னடா இளையராஜா அவர்கள் தரப்பில் வந்து நோட்டீஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாகவே ஒரு 10 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா சார் வந்து தன்னுடைய மியூசிக்கை யார் யூஸ் பண்ணாலும் காப்பிரைட் கேட்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஆல்ரெடி இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்குது. அதாவது கோர்ட்டே கேட்டிருக்கு. அதாவது மியூசிக் போட்ட உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா? பாட்டு பாடினவங்களுக்கு சொந்தம் இல்லையா? எழுதுனவங்களுக்கு சொந்தம் இல்லையா? உங்களுக்கு காசு கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவருக்கு சொந்தம் இல்லையா? மியூசிக் போட்ட உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த பாட்டு சொந்தமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு இன்னும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. தலைவரே ஒரு பெரிய இளையராஜாவோட ஃபங்க்ஷனில் கேட்டுப்பார், சாமி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்களே அதில் வருமானம் வருதில்லை அப்படின்னு ஒரு நக்கலை ஒரு கேள்வி கேட்டிருப்பார். இளையராஜா அவர் சொல்லியிருப்பார், சாமி கம்மியாக தான் வருது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இளையராஜா அவர்களுடைய. உங்களை நாங்கள் அப்படி உயரத்தில் வச்சு வானத்தில் வச்சு இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் டக்குனு காக்கம் எச்சம் போட்ட மாதிரி எங்கள் மூஞ்சில் அப்படி பண்ணுற விஷயம் தான் இந்த காப்பிரைட் பிரச்சனை. அதாவது எந்த படத்துலையும் உங்கள் சாங் யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் உங்கள் சாங்கை பாடக்கூடாது, எந்த ப்ரோக்ராம்லேயும் உங்கள் சாங் பாடக்கூடாது, எந்த சேனல்லையும் உங்கள் சாங் பாடக்கூடாது, எந்த எஃப்எம்லேயும் உங்கள் சாங் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்போது நாங்களாம் என்ன பண்ண? நீங்கள் மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்கீங்க. வேறு எந்த மியூசிக் டைரக்டர் தேவாவோ, இமானோ, வித்யாசாகரோ, ஹாரி ஜெயராஜோ, பரத்வாஜோ, எஸ்ஏ ராஜ்குமாரோ யாருமே இப்படி பண்ணல. நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க? இவங்களெல்லாம் தாண்டி உங்களை நாங்கள் மேலே வச்சுருக்கோம். நீங்கள் இப்படி பண்ணுறது பெரிய தப்பு. உங்கள் சாங்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும், உங்கள் சாங் அவ்வளோ பிடிச்சிருக்கனால தான் நாங்கள் எல்லாருமே அந்த சாங் பாடிட்டு இருக்கோம். ஏன் நீங்கள் வந்து உங்கள் கூட உயிருக்கு உயிராக பழகி உங்கள் படத்தில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடின எஸ்பிபி அவர்களையும் வந்து மேடையில் பாடக்கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. அது பெரிய தப்பு. இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் நடிச்சுக்கிட்டு இருக்கிற கூலி படத்தில் அந்த சின்ன சாங் டிஸ்கோங்கிற சாங் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு லோகேஷ் மேலே ஒரு பகை இருக்குது. ஏன்னா விக்ரம் படத்தில் வந்து அந்த சாங் அவர் தான் யூஸ் பண்ணிட்டாரு. விக்ரம் சாங்கை வந்து அனிருத் ரீமேக் பண்ணி போட்டனால இங்கே பல பேர் வந்து விக்ரம் சாங்கோட மியூசிக் டைரக்டரே அனிருத் தான் நினைக்கிற அளவுக்கு அந்த சாங் இருந்துச்சு. அதனால் நீங்கள் கடுப்பாயிருக்கீங்கன்னு தெரியுது. திரும்பவும் இந்த டிஸ்கோ சாங்கை போடும்போது எல்லோரும் டிஸ்கோ சாங்கை கொண்டாடுறாங்க. அப்படிங்கும்போது அப்போ நான் போட்ட டயத்தில் இதை பெருசாக கொண்டாடாமல் இப்போ வந்து கொண்டாடுறீங்களே, அப்போ அனிருத் என்னுடைய சாங் ரீமேக் பண்ணுறனால இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த இது காழ்ப்புணர்ச்சியான்னு எனக்கு தெரியல. சார் உங்களுக்கு அடுத்து வர தலைமுறையில் உங்கள் சாங்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா அது பிடிச்சிருக்கு சார், அப்போ நீங்கள் அதை விட்டுறணும். உங்கள் சாங் பிடிச்சிருக்கும், உங்களை அப்படியே தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுற ஜென்ரேஷன் இது. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் இப்படி காப்பிரைட் வந்து தப்பு. அதுவும் இல்லாமல் இந்த காப்பிரைட்டு எப்படின்னா, மும்பையில் இருக்கிற ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தோடு தான் இளையராஜா அவர்கள் வந்து டைப் போட்டிருக்காரு. ஸோ இளையராஜா அவர்களுடைய சாங்கை யார் யூஸ் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து காப்பிரைட்டுக்கு நோட்டீஸ் வரும். ஸோ இது உண்மையிலே இளையராஜாவோட பார்வைக்கு தெரிஞ்சு தான் அந்த நோட்டீஸ் வந்துச்சு அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்விக்குறியாக நிறைய பேருக்கு போயிருக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்துக்கு ஒரு காப்பிரைட் வந்து நோட்டீஸ் போயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து ராஜா சாருக்கு தெரியாமல் தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, உங்கள் சாங்கை யார் யூஸ் பண்ணாலும் நாங்கள் காப்பிரைட் அனுப்பிடுவோம், ஒப்பந்தத்தில் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு தெரியாமல் கூட அதை அனுப்பியிருக்கலாம். ஸோ நேரம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சன் பிக்சரும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு கூலி படத்தோட டைட்டிலுக்கு நீங்கள் எப்படி அந்த கூலி பழைய சரத்குமார் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்டு அந்த கூலி படத்தோட டைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, விக்ரம் படத்தோட டைட்டில் எப்படி வந்து அந்த பழைய ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு வாங்கி முறைப்படி கையெழுத்து போட்டு வாங்கி எப்படி அந்த விக்ரம் படத்தோட டைட்டில் யூஸ் பண்ணீங்களோ, அந்த மாதிரி ராஜா சார்ட்டையும் ஒரு சின்ன பர்மிஷன் கேட்டிருக்கலாம். அவர் பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான். இருந்தாலும் நீங்கள் சன் பிக்சரோ, லோகேஷோ, அனிருத்தோ நீங்கள் போய் ஒரு சின்ன ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கலாம். ஏன்னா பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஏன்னா தேவா சாரும் கூட பேட்ட படத்தில் வந்து இந்த தலைவரோட லோகோ சூப்பர் ஸ்டார் அந்த லோகோ யூஸ் பண்ணும்போது அந்த மியூசிக்கை திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக தேவா சாரை கூப்பிட்டு பர்மிஷன் கேட்கும்போது யூஸ் பண்ணிங்கப்பா, ஏன்னா அந்த சாங் அந்த படத்தில் ஃபஸ்ட் நான் அண்ணாமலை படத்தில் மியூசிக் போட்டதுக்கப்புறம் தான் நான் இன்னும் பெரிய ஆளானேன், அதனால் அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன், ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னவர் தேவா சார். ஸோ நீங்கள் தேவா சார்ட்ட கேட்ட மாதிரி ராஜா சார்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ இது இப்போ இந்த பிரச்சனையும் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இப்போது கங்கைமரன் பிரச்சனையும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நோட்டீஸ் பிரச்சனை, இந்த கங்கைமரன் வந்தோட வீடியோ, இந்த ரெண்டுமே சேர்ந்து இப்போ இளையராஜா பேரை கெடுக்க தான் சொல்கிறேன். இதே கங்கைமரன் தான் ஒரு காலகட்டத்தில் கங்கைமரனுக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சண்டை வந்தப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்லாம் போய் பார்த்தா தெரியும், கங்கை அமரனே இளையராஜாவை சொல்லியிருப்பார், இளையராஜாவை திட்டியிருப்பார். என்னன்னு சொல்லினா, சாங் வந்து உனக்கு உரிமை கிடையாது, சாங்குக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, அதாவது நீ ஒரு இசை தான் போட்டு கொடுத்துருக்க, ஆனால் இசைக்கு அந்த பாட்டுக்கு நீ சொந்தக்காரன் கிடையாது, நீயே வந்து எம்எஸ்வியோட பல சாங்ஸ்லாம் எடுத்து டியூனெல்லாம் எடுத்து திருடி நீ ரீமேக் பண்ணி போட்டிருக்க, யூஸ் பண்ணியிருக்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இளையராஜா அவர்கள் வந்து காப்பிரைட் போட்டுறது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அதாவது காப்பிரைட் வந்து அவர் சாங்க்கு வாங்கி வச்சுருக்கிறது ஒரு
தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் கங்கைமரன் பேசுனதுக்கும் நோட்டீஸ் சன் பிக்சருக்கு நோட்டீஸ் வந்ததுக்கும் ராஜா சாருக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.